வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண வந்திருக்கோம். இது நமக்கான 22வது வீடியோ. ஓகேங்களா? ஆர்டி ஷர்மாவில் எக்ஸசைஸ் 25.1ல் உங்களுக்கு 4th கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? கொஷினை சால்வ் பண்ணலாமா? முதல்ல கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? எ காயின் இஸ் டாஸ்ட் 3 times. அதாவது முதல்ல என்ன சொல்லியிருக்கான், ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க, அது 3 தடவை. ஓகேங்களா? அப்படி 3 தடவை டாஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவுட்கம்ஸ்னு இருக்கும். முதல்ல காயினுக்கு வந்து ஹெட்டு டெய்லு இது 2 தானே பாசிபிள்ஸு. அப்போது அதை 3 தடவை டாஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் வர்றதுக்கான பாசிபிள்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருந்திருக்குன்னா டோட்டலாக காயினில் 2 எலமெண்ட் இருந்திருப்பான், ஹெட்டு டெய்லு. ஸோ அதனால் 2. இது எத்தனை வாட்டி நம்ம டாஸ் பண்ணுறோம்? 3 தடவை. அப்போது உங்களுக்கு 2 × 2 × 2 உங்களுக்கு 18 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த சாம்பிள் ஸ்பேஸ் யாருன்னு சொல்லிட்டு எழுதணும்ல, அது எழுதிடலாமா? இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டு, அடுத்தது வந்து ஹெட்டு டெய்லு, அதுக்கப்புறமா இப்போ டெய்லை வந்து இங்கேன்னு மாற்றுவோம். சரிங்களா? அப்போ ஹெட்டு தென் டெய்லு ஹெட்டு தென்னு அதுக்கப்புறமா இப்போ ஒரு இடத்துல ஒரு டெய்லை வந்து எல்லா இடத்துலையும் சுற்ற வச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், ஹெட்டு டெய்லு தென்னு அப்புறமா டெய்லு ஹெட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லு ஹெட்டு டெய்லு தென் ஃபைனலாக டெய்லு. ஓவராலாக 8 வருதா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 எலமெண்ட் வந்துட்டான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன கேட்டுருக்கான், இஃப் த ஹெட் அக்கர்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க்கு அப்படிங்கிறது வந்து உங்களோட கிவன். ஓகேங்களா? அப்போது நம்ம ஏ ஈவெண்ட்னு எழுதிக்கலாம். ஹெட்டு அக்கர் ஆகணும் ஃபஸ்ட்டு 2 டாஸ்க்லேயே. சரிங்களா? அப்போது எனக்கு ஹெட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு 2 டாஸ்க்லேயே வருதுன்னா உங்களுக்கு என்னவா வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது? ஹெட்டு ஃபஸ்ட்டு 2 டாஸ்கில் ஹெட்டு வரானா அப்போ இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்து எழுத வேண்டியதான். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, இது செகண்ட் டாஸ்க்கு, இது தேர்ட் டாஸ்க்கு. ஓகேங்களா? அப்போது 2 ஹெட்டு வரணும். அப்போ அவனா எடுத்து போட்டு எழுத வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஏ ஈவெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ஹெட்டு அக்கரு ஃபஸ்ட்டு 2 டாஸ்கில் எனக்கு வரணும். இவன் வரான். இதை தாண்டி உங்களுக்கு வரானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போது ஏ ஈவெண்ட் அவ்வளோதான். அப்போது இவனை வந்து ப்ராபபிலிட்டியில் எழுதுறான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2/8. ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு பி ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். பி ஈவெண்ட்டில் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆன் தேர்ட் டாஸ்க்கு. எனக்கு ஹெட்டு வந்து 3வது டாஸ்க்லாம் வந்தால் போதும். அதாவது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா 1 2 3 இதில் வந்து எனக்கு ஹெட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது டாஸ்க்கு ஹெட்டு வரணும்னா இவன் 3வது டாஸ்கில் இவன் வரான், ஹெட்டு டெய்லு ஹெட்டு தென் அதுக்கப்புறமா டெய்லு ஹெட்டு தென் அதுக்கப்புறமா டெய்லு ஹெட்டு தென் அதுக்கப்புறமா அவ்வளோதான். உங்களுக்கு ஏ ஈவெண்ட் பி ஈவெண்ட் நம்ம தெரிஞ்சு எழுதிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ப்ராபபிலிட்டியில் எழுதுறோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ 4 எலமெண்ட்டு 4/8. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், எனக்கு இங்கே வந்து பி ஈவெண்ட் தான் எனக்கு ஃபைண்டு. ஓகேங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஏ, ஏ வந்து கிவனு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஏ. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2/8. ஓகேங்களா? அப்போது ஏக்கும் பிக்கும் உங்களுக்கு காமன் எலமெண்ட் என்ன வந்திருக்கான்னு பாருங்கள். அப்போது இவன் காமன் எலமெண்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெட்டு டெய்லு இல்லை, வேறு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 1/8 உங்களுக்கு 8ன்னு சொல்லி எழுதுவீங்க. ஓகேங்களா? அப்போது நம்ம கேன்சல் பண்ணோன்னா உங்களுக்கு 1/2. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா? நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுங்களா? அப்படி தெளிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க மக்களே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் சந்திப்போம்.